ஆனால் மிக தெளிவாக உள்துறை அமைச்சர் அவர்கள், இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள், இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டனாக நான் எப்படி மாற்றி பேச முடியும்? இதில் அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம், கண்டிப்பாக அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம். ஆனால் என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்லேருந்து பின்னாடி போக முடியும்? மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு அதிகரிக்கும் நேரத்தில் பாஜக தரப்பில் கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தையை கூறி சர்ச்சையை உருவாக்குவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதனை பாஜக திட்டமிட்டே மேற்கொண்டு வருவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறியிருக்கின்றனர். சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணி அமைக்கப்பட்ட நாளில் இருந்தே பாஜக தரப்பில் கூட்டணி ஆட்சி என்று சொல்லப்பட்டு வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்று 3 முறை கூறிவிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறி வருகிறார். இந்த நிலையில் அண்ணாமலை பேசுகையில் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். அவர் சொன்னதை நான் எப்படி மாற்றி கூற முடியும்? அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருந்தால் அமித்ஷாவிடம் பேசி முடிவு எடுக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் மிக தெளிவாக உள்துறை அமைச்சர் அவர்கள், இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள், இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டனாக நான் எப்படி மாற்றி பேச முடியும்? நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை அண்ணாமலை என்ன ஏதோ பேசி இந்த கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு, பிளக்க பார்க்குறாரு, 4 பேர் கிளம்பி வருவான். ஆனால் என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்டு பண்ணலினா ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள். அதனால் அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க, 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை. இதில் அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம், கண்டிப்பாக அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம். ஆனால் என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்லேருந்து பின்னாடி போக முடியும்? அண்ணாமலையின் வார்த்தையை மாற்றி கூறும் இடத்தில் உள்ள நயினார் நாகேந்திரனும் அமைதி காக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் சந்திப்பு பயணம் தொடங்கியதில் இருந்து அந்த கட்சிக்கு மக்கள் மத்தியிலான செல்வாக்கு அதிகரித்து வருகிறது. அதிமுகவின் வாக்கு வங்கி இன்னும் இருப்பதற்கு எடுத்துக்காட்டாக எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்பதற்காக அதிக அளவில் மக்கள் கூடி வருகின்றனர். இதன் மூலமாக களம் திமுக வெஸ் அதிமுக என்று மாறி வந்தது. அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகள் இன்னும் இருப்பதை எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் நிரூபித்ததோடு கொங்கு மண்டலத்திலும் அதிமுகவின் செல்வாக்கை யாராலும் அசைக்க முடியாது என்றும் அக்கட்சியினர் கூறி வருகின்றனர். அதிமுக தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறும் சூழலில் பாஜக மீண்டும் பிரச்சனையை கொடுக்க தொடங்கியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறை தனி பெரும்பான்மை என்று சொல்லும் போதெல்லாம் பாஜக தரப்பில் மீண்டும் மீண்டும் கூட்டணியாட்சி என்றே கூறி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் மக்கள் சந்திப்பு பயணத்திலும் எடப்பாடி பழனிசாமி பலமான கூட்டணி அமைக்கப்படும் என்று பேசி வருவது பாஜகவின் குடைச்சல் சரியே என்று சொல்வதை போல் பார்க்கப்படுகிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னும் பொறுங்க, பிரமாண்டமான கட்சி எங்க கூட்டணியில் வர சேர இருக்குது. நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கட்சி வரப்போகுது, எதிர்பாரு. 234 தொகுதியில 210 தொகுதி அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். அதிமுக பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று தனிப்பெற ஆட்சி அமைக்கும். அது மட்டுமல்லாமல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் கோவையில் தொடங்கிய போது இருந்த பாஜகவின் ஆதரவு அடுத்தடுத்த மாவட்டங்களில் தொடர்ச்சியாக குறைந்து வருகிறது. அதிமுகவை தொடர்ச்சியாக சீண்டும் பணிகளில் அண்ணாமலை ஒரு பக்கமும் இது தாம் அமைத்த கூட்டணி அல்ல என்று மீண்டும் மீண்டும் பேசி வருவது விவாத பொருளாக மாறியுள்ளது. அவர் பேசாம அவர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைத்ததில் என்னுடைய பங்கு என்பது 0. நான் இதில் எங்கேயுமே தலையில்லை. நான் இன்னைக்கு தொண்டனா என்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றேன். தேவையில்லாமல் அரசியல் கூட எங்கேயும் பேசுறதில்ல. அடித்தட்டு மக்களுக்கு தேவையான உதவியை செய்கிறேன். அதனால் நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொந்த கருத்தல்ல, கட்சியினுடைய தலைவர் சொல்லிய பிறகு எப்படி நான் பேசாமல் இருப்பேங்கண்ணா? இதனால் அண்ணாமலையை வைத்து அதிமுகவுக்கு குடைச்சல் கொடுப்பதே பாஜகவின் திட்டமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.
மேலும் அதிமுக உடனான கூட்டணி தனக்கு பிடிக்கவில்லை என்பதை அண்ணாமலை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் முறியும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழத் தொடங்கியிருக்கின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.